அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழக்கு விழாவில் வேள்வி குண்டங்களில் தமிழில் வேள்வி செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதில் வேள்வி குண்ட நிகழ்வுகளில் தமிழில் வேள்வி செய்ய அனுமதிப்பது குறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழக்கு விழாவில் வேள்வி குண்டங்களில் தமிழில் வேள்வி செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவில் வேதி குண்டை தமிழர் கேள்வி செய்ய அனுமதி கோரிய வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மதுரை கோரிக்கை குறித்து பரிசீலித்து வேதி குண்ட நிகழ்வில் தமிழர் கேள்வி செய்ய அனுமதி குறித்து உரிய உத்தரவு பிறப்பி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வருங்காலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கும் கோயில் குடமுழுக்குகளில் தமிழில் மந்திரம் உச்சரித்து வேதி குண்ட நிகழ்வுகள் நடைபெறுவதை தன் செயல்திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வகுக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கோவையை சேர்ந்த சந்திர சேவை அறக்கட்டளையின் தலைவர் சுரேஷ்வா என்று மதுரை வழக்கை தாக்கற்றார். அது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. அப்பொழுது தமிழில் வேள்வி குண்டங்களை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும். தமிழ் சைவ திருவழிப்பாட்டில் பட்டம் பெற்று கடந்த 20 ஆண்டுகளாக தமிழில் வேள்வி நடத்தி வருகிறேன். அகராதிகள், திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற தமிழ் சாஸ்திரங்கள் இருந்து ஏற்ற தமிழ் மன்றங்கள் உள்ளன. சமஸ்கிருதம் சமமாக தமிழுக்கு முக்கியத்துவம் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சரவணன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மனுதாரர் கோரிக்கை குறித்து பரிசீலித்து வேதி குண்ட நிகழ்வுகள் தமிழ் வேள்வி அனுமதி குறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மேலும் வருங்காலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கும் கோவில் புறமுழுக்குகளில் தமிழில் மந்திரம் உச்சரித்து வேதி குண்ட நிகழ்வு நடைபெறுவதற்காக செயல்திட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வகுக்க வேண்டும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.